அன்புக்கு ஏதோ ஜாதகம் பார்த்திருக்காங்க. அந்த ஜோசியர் இன்னும் 3 மாசத்துல அன்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு. மூணு மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆனந்தி கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆனந்தி, எங்க அக்கா கல்யாணம் இருக்கு, அதனால என்னால இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டா. இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் நடந்தே ஆகணும்னு இவங்க பிரஷர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அவ்வளவு கட்டாயம்னா நீங்க வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவ சொல்லிட்டா. அதான் இவங்களை இவ்வளவு கோவப்பட வச்சிருக்கு. இவ்ளோ நடந்திருக்கா? என்னம்மா லலிதா, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, வந்ததுல இருந்து இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. மாப்பிள்ளையோட முகம் அதான் ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கா. இங்க பாருங்கம்மா, நீங்க இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரஷர் ஆக்கிக்கிறீங்களோன்னு தோணுது. ஆனந்தியும் அன்பும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தர் இன்னொருத்தருக்காக தான் பிறந்திருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மாப்பிளைய கட்டிக்க போறது என் பொண்ணு துளசி தான். பவானி, சும்மா இருக்க மாட்டியா நீ? அவர் யதார்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ குறுக்க வந்து உன் விருப்பத்தை சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம விருப்பப்படுறதெல்லாம் நடந்துராது. மனசு ஒத்து போய் நடக்கிற விஷயம் இது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அந்த 2 மனசுக்கும் தான் இப்ப ஒத்து போக மாட்டேங்குதே.